வணக்கம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களை பற்றி வைக்கும் விமர்சனங்களை குறித்து விவாதங்களை முன்வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கழகத் தோழர் சுதாகரன் மற்றும் மதன் அவர்கள் இங்க வந்திருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்தும் கழக தலைவர் அவர்களை பற்றி பரப்பும் அவதூறு பற்றியும் நம்ம பேச இருக்கோம். சுதாகர், வணக்கம். நீங்க பார்த்துருப்பீங்க, கரூர்ல இப்போ 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து நம்ம தளபதி மேல திணிக்கும் விதமாக சில அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் சீமான் போன்ற தலைவர்கள்லாம் அன்னைக்கு தளபதி காரணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே தளபதியை அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நியூஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா, பொதுமக்கள் எல்லாருமே என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இறந்த குடும்பத்தோட அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, தவறு தளபதி மேல கிடையாது, இந்த கூட்ட நெரிசலுக்கு தவறான ஒரு இடம் கொடுத்து சூஸ் பண்ணதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரின்ட்டு அந்த இடத்த சில இடம் கேட்டிருக்காங்க, தமிழக வெற்றி சார்பாக மாவட்ட செயலர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்த விட்டுட்டு இந்த குறுகிய இடத்த கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும், தலைவர் மட்டும் இல்லை, கரூர் மக்களே உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. இதில் அப்புறம் அந்த அதிமுகவினுடைய மூத்த வழக்கறிஞராக இருந்தவர் இப்ப தற்போது ராஜ்யசபை எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரைன்னு சொல்லி ஒரு இருக்கு. அந்த இன்பதுரை அவர்கள் கூட வேலுச்சாமிபுரம் பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத இடம். அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் 2 பக்கமும் பாத்தீங்கன்னா முட்டுச்சந்து மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கூட்டம் நடத்தணும் அப்படின்னா கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக நடத்துற கூட்டத்துக்கு நிராகரிச்சிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி நிராகரிச்சாங்க. அதை நிராகரிச்சதுக்காக என்ன பண்ணிருக்காரு, அவர் கூட அவருடைய ஃபார்ம் விண்ணப்பத்தை கொடுத்து காவல்துறை கொடுத்த பதில் விண்ணப்பத்தை நேரடியா பிரஸ்ல காட்டி விளக்கமா சொல்லியிருந்தாரு. அதையும் பார்த்துருப்போம். அந்த இடம் மக்கள் கூடுறதுக்கு சரியில்லாத இடம்னு தெரிஞ்சு இப்ப எப்படி அந்த இடத்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருந்தாரு. அது நியூஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்டிஏ குழு இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் கரூர்ல போயிட்டு துயர சம்பவத்தை குறித்து எல்லாமே எடுத்தாங்க. கண்டிப்பாக அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்த்தோம். அதுலயே பொதுமக்கள், அதாவது 41 குடும்பத்திற்கும் நேர்ல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் தளபதி மேல தவறு இருக்கா, அல்லது யாரு செஞ்சாங்க, அந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது. இதுக்காகத்தான் நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி முன் வச்சுட்டு இருக்காரு. அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தளபதி நேற்று மதிய நேரம் வீடியோ விழுந்தது பார்த்துங்க. தளபதி சொல்லியிருந்தாரு, இந்த 41 குடும்பங்களுக்கும் அவர் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் போயிட்டு 3 நாள் ஆச்சு, எந்த பதில் அளிக்கல. அவர் சொன்னார் இல்லையா, நான் திரும்ப வரலாம தான், நம்ம மறுபடியும் சட்ட சிக்கல் ஆயிரும், மறுபடியும் நம்மளால துயரம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாரு. அதை பத்தி வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அவர் பாதித்தவர்களுக்கு மேலும் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அரசு மருத்துவமனையில மக்கள் ஏற்கனவே கடும் இன்னல்களுக்கு மத்தியில அவங்க போராடிட்டு இருக்காங்க உயிருக்காக. அந்த டைம்ல மறுபடியும் தளபதி அவர்கள் மறுபடியும் கூட்டு நெரிசல் ஏற்பட்டு இதை வச்சு ஆளும் தரப்பு அரசியலாக்கி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் தளபதி அவர்கள் அங்க வரல. ஆனா அவர் வெயிட் பண்ணது உண்மைதான். திருச்சியில சாலையில, அதாவது கரூர்ல திருச்சி சாலைக்கு போற வழியிலேயே ஒரு இடத்துல வெயிட் பண்ணி திரும்ப வரதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு. அது உண்மைதான். அதை கொடுக்கல அவங்க. அது இல்லாம மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நடந்துடக்கூடாது, மக்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் திரும்பவும் போனாரு. இப்ப கூட நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து பாத்தீங்களா? வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இப்ப நாளைக்கு அது விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்ல முடிவு நீதிபதி அவர்கள் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஆமாங்க மதன், ஒரு நபர் ஆணையம்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ அருணா ஜெகதீஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த சம்பவம் குறித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருந்தாங்க. இறந்தவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை ஆணையம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடந்த சம்பவத்தை குறித்து விசாரணை பண்ணுறது தான் விசாரணை ஆணையம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மேனாள் நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு
அவங்க அவங்க கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிட்டு வரதை விட்டுட்டு அவங்க எதிர்கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இது டெலிவரி பண்ணுமோ அந்த கருத்து சொல்லிட்டு வராங்க. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சுன்னு இந்த அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல வந்து நேரடியாக போய் அவங்க அந்த நடந்த அசம்பாவியத்தை வந்து நேரடியாக அவங்க போய் பார்த்துருக்கணும். அதை பார்க்காம இவங்களே ஒரு கதையை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மேலாள் நீதிபதி அவர்கள் வந்து அருணா ஜெகதீஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அங்க போயிட்டு நடந்த பிரச்சனைகளையும் அவங்க நேர்ல பார்த்தவங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் விசாரணை பண்ணி அதை வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு விசாரணை ஆணையம் அமைச்சாங்க. கண்டிப்பா. ஆனா இவங்க அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த இவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுக்கு சொல்லித்தராங்க. இதுதான் நடந்தது, இந்த விஷயம் இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி இவங்க வந்து எதிர்கருத்துக்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆணையத்தின் மேல ஏற்கனவே நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த அம்மாவோட தலைமையில் நடந்த 2 விசாரணையுமே வந்து தீர்வும் வரல. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல எந்த ஒரு தீர்வு வரல. அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதனால இந்த அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய கழக தோழர்களும் அதாவது கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவோட பார்த்தீங்கன்னா யார் சொல்லி கொடுத்த கருத்துன்னு தெரியல. ஆனா அந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க. இப்போ கூட நம்ம மேல கூட பாத்தீங்கன்னா ஆணையத்தை பத்தி அவதூறு பரப்புறான்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆணையத்தின் மேல நாங்க வந்து அவதூறு பரப்புறதுக்காக இந்த விஷயத்த சொல்லல. நியூஸ் பாலிமர் நியூஸ்ல நாங்க இந்த லைவ்ல அந்த அம்மா சொன்னதை தெளிவா கேட்டுட்டு தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். இதை நீங்களும் பாருங்க. விசாரணை ஆணையம் என்பது விசாரணைக்கு மட்டும்தான் ஒழிய தன்னுடைய கருத்துக்களையும் அவங்க சொல்லி கொடுத்த கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்த்துறது பேர் விசாரணை ஆணையம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இதுல வந்து நான் முன்வச்சுக்கிறேன். அந்த வீடியோவும் கீழே பாருங்க, வீடியோ கீழே ஓடும். கண்டிப்பா அந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுறேன் இந்த இதுல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில நீதிமன்றத்திலயும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதோட முடிவுகள் வரப்போகுது. நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சொல்லதான் போறாங்க. கண்டிப்பா. அதுக்கு முன்னாடியே அந்த அமுதா ஐஏஎஸ் அவங்களும் ஒரு வீடியோ போடுறாங்க. நேத்து செந்தில் பாலாஜி மாவட்ட அமைச்சர் அவரும் மாஜி அமைச்சர் எங்க மேல தவறு கிடையாது அப்படின்னு இவரு ஒரு வீடியோ போடுறாரு. எதுக்கு இவ்வளவு பதற்றோம், எதுக்கு இவ்வளவு அவசரம்னு தெரியல. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தண்ணி கொடுக்கல, அதனாலதான் இருந்தாங்க. தண்ணி கொடுத்த வீடியோ கூட தோழர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. நாளைய தீர்ப்பு நாளைக்கு வரும். அதான் நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது அதுக்குள்ளே வந்து வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த பதற்றம் தான், அந்த பதற்றம் இங்க நம்ம வந்து சொன்ன சிபிஐ விசாரணைக்கு அரசு பயந்துக்குதுன்னு தெரியல. சிபிஐ விசாரணை வந்தா எல்லா உண்மைகளும் வெளியே வந்து நச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நான் இந்த பார்த்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி வந்து கீழே போறதுக்காக நிறைய பண்ணாங்க இந்த விஷயத்த. ஆனா இப்போ ஒரு நியூஸ்ல பார்த்தேன், 18% 22% உயர்ந்திருக்காரு தளபதி. ஓட்டுக்காக இறந்தவங்களை வச்சு ஓட்டு சம்பாதிக்காக சொல்ல. இந்த துயரம்னா தளபதி கீழே போகணும், அவர் வீழ்த்தணும் பண்ற ஒரு விஷயத்த தளபதி சொன்ன மாதிரி தான், கடவுளை வந்து சாட்சி சொன்ன மாதிரி தான் மக்கள் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. என்னுடைய கவலை என்னன்னா, 41 உயிர் பலியானதுனால இது யார் மேல இருக்கு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்றதை விட்டுட்டு, இதனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் மீண்டும் நடக்காம இருக்கணுங்கிறதுக்கு என்ன வழிகளோ அந்த வழிகளை வந்து கூடிய விரைவில் வந்து வெளியிடணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா 41 உயிர்கள் யாருனால போச்சு அப்படிங்கிறத தாண்டி இப்ப நமக்கு தேவை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சேதங்கள் வந்து தமிழகத்தில் நிகழக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு இருக்கு. அவர்களுக்காக அவங்களுடைய குடும்பம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற துயர சம்பவம் எல்லாம் மனசு உறுத்திட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு வந்து தளபதி காரணமா இல்ல வந்து எதிர்கட்சி காரணமா ஆளும் தரப்பு காரணமா அப்படிங்கறதெல்லாம் வந்து விசாரணையில உண்மைகள் வந்து கண்டிப்பா வெளியே வரும். மக்களை வந்து வச்சு அரசியல் செய்யற கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. மக்களுடைய துயரத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து மக்களை துன்புறுத்தி அரசியல் பண்ண மாட்டோம். ஏன்னா மக்களுடைய துன்பங்களை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம். அப்புறம் சுதாகர் மதன் பார்த்திருப்பீங்க, அரசியல் தலைவர்களும் முக்கிய அரசியல் விமர்சகர்கள்லாம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை ஓடி ஒளிஞ்சுட்டாங்களாட்டு இருக்கு. இந்த துயர சம்பவத்தை பத்தி யாரும் பேசுறதுக்கு பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதி காத்துக்கிட்டு இருந்த மொழியை யாரும் ஓடி ஒளியல. இன்னும் நிர்வாகிகளும் தோழர்களும்
தளபதிக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறதுக்கு இன்னுமே தயாராக தான் இருக்கும். யாரும் ஓடியல ஒளியல அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க தான் ஒளிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கழகத்துக்காக உண்மையை வெளியே கொண்டு வரும் யூடியூபர்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 25 யூடியூப் சேனல்ல முடக்குனது மட்டும் இல்லாம உண்மையை பேசினவங்களை எல்லாம் அரெஸ்டும் பண்றீங்க. அப்புறம் எப்படி பேசுவாங்க? கண்டிப்பா பேசலைன்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுங்க, பேசுறவங்களே அரெஸ்டும் பண்றீங்க. இது குறித்து அவதூறு பரப்புனா அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பேர்ல அவதூறு இல்லாத கருத்துக்களை உண்மையை சொன்னா கூட அரெஸ்ட் பண்றீங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்புடையதான் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா மதன்? ஏன்னா இவங்க நிறைய சொல்லுவாங்க, நான் இப்படித்தான் சொல்லி, நான் நேர்மையான அரசியல் பண்றேன், ஊழலற்ற அரசாங்கம் பண்றேன்னு சொல்லி ஊழலையும் உண்மையை வெளியே கொண்டு வந்த தளபதியை முடிக்கணும்னு பிளான் பண்ணி இதை செஞ்சாங்களாங்கிறது காலம் வந்து பதில் சொல்லுது. கண்டிப்பா இந்த 41 ஆத்மாவும் கண்டிப்பா பேசும். அந்த 41 ஆத்மாவும் கண்டிப்பா உண்மையை வெளியே கொண்டு வரும். அன்னைக்கு இந்த ஏமாற்று அரசியலும் நம்மளை வச்சு செய்யணும்னு நினைச்ச அரசியல்வாதிகள்லாம் தூக்கி எறியப்படுவாங்க. கண்டிப்பா. அப்புறம் திருமாவளவன் அவர்கள் கூட இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு, தளபதி மேல ஏன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுன்ட்டு. நான் ஒன்று கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல மோதல்களை, ஜாதி கலவரங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து திருமாவளவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா அது ஏற்றிருப்பாரா? இதே வந்து தருமபுரி கலவரமாக இருக்கட்டும், கடலூர் மாவட்டத்தில் நடந்த கலவரமாக இருக்கட்டும், ஜாதி கலவரங்களாக பார்க்கப்பட்டது. தலித்தின மக்களுக்கும் வன்னியர் சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு. அதில் கொடிக்கம்பம் கூட இடிச்சதை பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ, ஒரு அம்மா வந்து கடப்பாறை எடுத்துகிட்டு போய் கொடிக்கம்பத்தை கொடிக்கம்பத்தை இடிச்சதை பார்த்துருப்பீங்க. அந்த ஜாதி கலவரம் வந்து 2 அரசியலமைப்பை பயன்படுத்தி தான் நடந்துச்சு. அந்த அரசியல் தலைவர்களுடைய தூண்டுதலான்னு தெரியாது. அந்த அரசியல் தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களை முன் வச்சு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுனால அது பெரிய கலவரமாக மாறிச்சு. இதுக்கு வந்து விசிக தலைவர் திருமாவளவன் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரா? அன்னைக்கு ஏன் போனார்? அன்னைக்கு நான் தான் இப்போ ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தவறு பண்ணால் அதுக்கு நான் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு அன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்கலாமே. இன்னைக்கு வந்து தளபதி மேலே கேஸ் ஃபைல் பண்ணலையான்னு அவர் கேட்குறாரு. நான் ஒன்று கேட்குறேன், அன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய கட்சி தலைவர் தோழர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுனாங்க, அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அன்னைக்கு முன்னாடி வந்திருக்கலாமே. ஏன் வரல? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கூட அரசியல் பண்றதுக்காக அதை பண்ணியிருக்காரு அவரு. அன்புமணி அவர்கள் கூட இந்த கலவரங்களுக்கும் பிரச்சனை நடந்தப்ப கூட என்ன சொன்னார் அப்படின்னா, இதனால வந்து அரசியலாக்கப்பட்டு இது பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஏன்னா இது வந்து கலவரங்கள் வந்து மக்களை பாதிக்க கூடாதுன்னு நினைச்சு பேசுறாங்க. ஆனா இவங்க இந்த மாதிரி ஒரு முன்கருத்துக்களை வைக்கிறது வந்து நம்ம சொல்லி, சீமான் அவர்களும் அந்த மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் எப்பயுமே மாற்று கருத்துக்கள் பேசுறதுல பெரிய சீமான் தானே அவரு. ஆமா. அண்ணன் சீமான் வந்து ஒரு இன்னைக்கு கொடுத்துருக்காரு, ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு, ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா தலைவர் வந்து வழியெல்லாம் பேசியிருக்காரு, ஒரு துயரம் எல்லாம் பேசியிருக்காரு அவரு. அண்ணன் வந்து சினிமா பாணியில மாதிரி தளபதி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை வந்து தளபதியை வந்து இயக்கணும் நினைச்சிட்டு இருக்காரு. அண்ணன் வந்து அண்ணா நீங்க டைரக்டர், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இயக்குவீங்க, இன்னைக்கு ஒரு இயக்குனர், இன்னைக்கு ஒரு படம் இயக்குவீங்க, நாளைக்கு ஒரு படம் இயக்குவீங்க, அந்த மாதிரி தளபதி கிடையாதுங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் வந்துட்டு வழி இல்லை அப்படின்னா, அதான் வழி இல்லைங்க. வீடியோவில் வழி எப்படி தெரியும்? நேரில் வாங்க வழி என்னன்னு காட்டுவார் தளபதி. இன்னொரு விஷயம், தளபதி அவர்களுடைய கருத்துக்கள் வந்து வேற, சீமானன் கருத்துக்கள் வேற. சீமானன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கொள்கையிலே இரட்டை வேஷம் போடுறவர். கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசுவார், நாளைக்கு அதை மறுத்து இன்னொரு விஷயத்த சொல்லுவாரு, அதையும் மறுப்பு சொல்லுவாரு. அது ஆமா, அந்த மாதிரி ஆள் தான் அவரு. அவரே ஒரு ரெட்டை வேடம் போடக்கூடிய ஆளு. இல்ல சொன்னா அண்ணனோட கொள்கையை பார்த்தீங்கன்னா, தளபதியை வந்து இறக்கி பேசணும், தளபதி தாழ்த்தி பேசணும், தளபதி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணனோட கொள்கை அந்த கொள்கையை போயிட்டு இருக்குது. அதுதான் கொள்கை. ஏன் வந்து தளபதி விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா, அவரை எல்லாரும் மறந்துட்டாங்க. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் சேவை செய்ய வந்ததுக்கு அப்புறம் சீமானை மறந்துட்டாங்க. அதை மறக்க கூடாதுங்கிறதுக்காக, ஞாபகப்படுத்துறதுக்காக தளபதி விமர்சனம் வச்சுக்கிட்டாருல. நாங்க 10 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டு வச்சிருந்ததை இப்ப வந்து ஒரே நாள்லயே மாத்தி எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் மதன்.
10 வருடமான கட்சி நடத்தின சீமானுக்கு அந்த கவலை அப்படின்னா 50 வருஷமா கட்சி நடத்துறவங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இது உண்மையான கருத்து தான். ஏன்னா அதனாலதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே. இது மறைமுகமா சொல்றேன். நம்ம பணம் கருத்துக்கள் வந்து தனிப்பட்ட முறையில பேசலாம். ஆனா வந்துட்டு வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்றதுனால கண்டிப்பா சில கருத்துக்களை வந்து முன் வைக்க முடியாது. கண்டிப்பா நம்மளை முடக்க நினைக்கிறாங்க, முடங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து தன்னெழுச்சியா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணு கூடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் 2026ல கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். ஏன்னா மக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நம்ம சொல்ல வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு மக்கள் வந்து எஜமானர்களா நின்று ஒரு நீதிபதியா நின்று நமக்கு வழிகாட்டி அதுக்குள்ள தீர்ப்பை கண்டிப்பா வந்து கூடிய விரைவில் எழுதுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு மக்கள் இருக்கு. தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இளைஞர்களை கூட்டி கொண்டு வரும்பொழுது அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கூட்டிட்டு வரும் இளைஞர்கள் வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஏன்னா எல்லாருமே போதை கலாச்சாரத்துல இருக்காங்க. அந்த போதை கலாச்சாரத்துல பாதிக்கப்பட்ட இளைஞர்களை மீட்டெடுக்கணும் தான் தளபதி வந்தார ஒழிய, அந்த இளைஞர்களை வச்சு அரசியல் பண்ணி தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி வரல. இன்றைக்கு இளைஞர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டார். அதாவது இளைஞர்களுடைய பாதிப்புகளும், அவங்க படிப்பு இல்லாம போகுது, தன்னுடைய போதை பழக்க வழக்கத்தினால தன்னுடைய அப்பா அம்மாவை மறந்துட்டாங்க, குடும்பத்தை மறந்தாங்க. அன்னைக்கு இருக்கிற சமூக குற்றங்களுக்கு காரணமான இளைஞர்களை மீட்டெடுக்கணும் தான் தளபதி வர்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத அரசாங்கமா மாறி இருக்கு. பெண் பாதுகாப்பு இல்லாத அரசாங்கத்தை வந்து மீட்டெடுக்கணும் தான் தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி துவங்கி அதை இளைஞர்களை மாற்றி கொண்டு வரணும் இளைஞர் அரசியலுக்கு முன் வச்சது காரணமே அதுதான். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த இளைஞரோட நிலை என்ன? அதை மாத்தணும்னு தான் தளபதி வந்தாரு. இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொருத்தரும் விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த கூட்டம் கட்டுப்பாடற்ற கூட்டம், அந்த கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு தளபதி அரசியல் பண்றாரு, அது வீண் விமர்சனம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? கட்டுப்பாடற்ற கூட்டமா மாத்தி வச்சிருக்கிறது யாரு? இதே ஆளும் திமுகவும் மற்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் எல்லாம் தான் இன்னைக்கு இன்றைய இளைஞர்களுடைய நிலைமைக்கு காரணமே. அந்த நிலைமையை மாத்துறதுக்கு ஆட்சியும் அதிகாரமும் தளபதி கையில இல்ல. அது கொடுத்தா மட்டும்தான் மாற்ற முடியும். அது கூடிய மக்கள் கொடுப்பாங்க, இளைஞர்களுக்கு கொடுப்பாங்க. பாட்டலுக்கு 10 ரூபா வாங்க சொல்றவங்க 18 வயசு கம்மியா இருக்க பசங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அவங்களுக்கு வியாபாரம் போதுமே, காசு வந்தா போதுமே. இப்படி இல்லாம இளைஞர்களோட மனசு அப்படி இல்லாம 15,000 கோடி தான் சம்பாதிச்சு அதுக்கு உண்டான அரசியல் செய்வாங்களா? கண்டிப்பா. சரி, கரெக்டா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாருன்னு தளபதி பாடும் போதே அங்க லைட் சென்ட்ரல் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆஃப் ஆகி எரிஞ்சுது. நானும் கரூர்ல இருக்க அந்த கரூர் நடந்த போராட்டத்தில் நாம எல்லாம் கலந்துருந்தோம், எல்லாரும் ஒன்னாதான் போயிருந்தோம். கண்டிப்பா. அதுல வந்து பார்த்தா சென்ட்ரலுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆஃப் ஆகி எரிஞ்சுது தெரியுமா? அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போகும்போது மைக் செட்ல வந்து இவங்க சொன்னாங்க, மைக்லயா வந்து ஜென்ரேட்டருக்குள்ள ரூமுக்கு போனான்னு சொல்லவே இல்லை யாருமே அப்படின்னா. மைக்ல வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஜென்ரேட்டர் ரூமுப்பா யாரும் போகாதீங்க, உள்ள போகாதீங்கன்னாங்க. ஒரு மர்ம கும்பல் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக அதுல வந்து ஒரு மைக்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அங்க இருக்க ஒரு நிர்வாகி வந்து மைக்ல பேசிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் தளபதி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜென்ரேட்டர் ரூம் யாரும் போகல. நம்ம கழகத்துல யாரும் போக மாட்டார்கள், போயிருக்க வாய்ப்பு கிடையாது. அது வரைக்கும் தளபதியை பார்க்கணும்னு 5 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 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 ஒதுங்க கூட மாட்டாங்க. ஒளி தளபதி பார்க்கறதுக்கு ஒளி எதுக்கு ஒளிறாங்க? அப்ப தளபதி பேசுற ஆடியோவை கட் பண்றதுக்கு எதுக்கு அந்த ஒயரை புடுங்கணும் அவங்க? கண்டிப்பா. நம்ம ஒரு நபர் வந்து சொல்லி கொடுத்தே இருந்தார். பேச்ச அந்த ஆடியோ கட் பண்ணதனால தான் மக்கள் வந்து தளபதி பேச்ச கேட்கணும்னு முன்னோக்கியே வந்தாங்க. அந்த பஸ்ல சவுண்ட் கேக்குது, அதான் பஸ்ஸுக்கு பக்கத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமா முந்தி கொண்டு போய் தளபதி பார்க்கணும் ஆசையில இந்த மாதிரி துய சம்பளம் ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள போய் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது, அது நம்ம கட்சியுடைய கொடி ஒட்டி இருந்தோம். தளபதி அவர்கள் கேட்டாரு, என்னப்பா கட்சி போனீங்களா கேட்டாரு அவரு. அப்ப அவங்க வந்து சைரன் போடல, வண்டி மட்டும் நின்று இருந்துச்சு. அப்ப போறீங்கன்னு கேட்டா டிரைவர் ஆமான்னு சிக்னல் காட்டும் போது, அதுக்கப்புறம் இந்த போறீங்கன்னு சொல்லி டிரைவர் கேட்கறாரு. டிரைவர் வந்துட்டு சிக்னல் காட்டுறாரு. தளபதி அவர்கள் அப்ப ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க தோழர்களை, அதெல்லாம் வழி விடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம தோழர்களை வந்து வழி ஏற்படுத்தி 2 ஆம்புலன்ஸ்க்குள்ளேயும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் அந்த துயர சம்பவம். அதுக்கப்புறம் எந்த நெரிசல் ஏற்பட்டுச்சு என்னன்னு தெரியல. அந்த முதல்ல நீங்க கூட பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ் ஒரு பையன் வந்து நிர்வாணமா இருக்கான்
அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அந்த கூட அந்த டோர்ல ஒருத்தர் தொங்கிட்டே போனான் ஆம்புலன்ஸ்ல. நானும் மதனும் தான் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டேன் என்னப்பா ஆச்சு அப்படின்னதுக்கு அந்த பையன் டிச்சில் விழுந்துட்டான், சாக்கடையில விழுந்து அது மேல மிதிச்சிட்டாங்க அவனை. அதனால அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டாங்க. ஒரு துணி இல்லை நாங்க பார்த்தேன். அப்ப அந்த பையன் வந்து சாக்கடையில விழுந்ததுக்கு என்ன நெரிசல் காரணம்? அந்த மாதிரி நெரிசலான இடங்கள்ல சாக்கடை இருக்குன்னு தெரியுது, குழி இருக்குன்னு தெரியுது அப்படின்னா அதையெல்லாம் மூடாம எதுக்கு வந்து இந்த இடத்த கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்துச்சு அரசுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கறத வந்து காவல்துறை வந்து அதை வந்து பார்த்து ரெடி பண்ணி தான் அவங்க வந்து கொடுக்கணும். ஆனா காவல்துறை என்ன கண்காணிப்பு நடத்துறாங்கன்னு தெரியல. இதுதான் ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. கூடிய விரைவில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழகத்தின் சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடியிருக்காங்க. அதுக்குண்டான நியாயமான தீர்ப்பு வரும்னு நினைக்கிறோம். நேர்மையான முறையில் வந்து விசாரணை நடைபெறும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த விசாரணை வந்து மக்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். இந்த 41 உயிர்களுக்கும் ஆன்ம சாந்தியடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்.